இருந்தது. குழந்தை இல்லாததுனால 2வது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பிரச்சனையா போயிருக்கு அந்த குடும்பத்துல. ஸோ அந்த சமயத்துல தான் வந்து இயேசு ஊழியர்கள் அலுவலகத்துல வந்து அவங்க ஜெபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஜெபிச்சுட்டு போன சில நாட்கள்லயே காலங்கள்லயே கர்த்தருடைய கிருபையினால அந்த பெண் வந்து கற்பந்தரிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஸோ அதனால ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 2வது திருமணம் நடந்திருக்கலாம். சரி, இதில் யார் மேலே குறை இருந்துச்சு? அந்த பொண்ணு மேலேயா பையன் மேலேயா? குறை பற்றி யாரும் எழுதுல. அப்போ 2வது திருமணம் வந்து யார் பண்ணிக்கிறாங்க? பொண்ணுக்கா பையனுக்கா? பையன். இப்போ பொண்ணுக்கு குறை இருந்துச்சா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கை 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 பக்கத்துல தான் வந்து கடிப்பான் டிஷுக்கு ராஜா படுத்துறேன் ஏய் ராஜா ராஜா கொடுத்துறே வெறும் பிடிச்சவன வெறும் பிடிச்சவன வெறும் பிடிச்சாங்க. கொடுத்துறே என்னடி சாலை பிடிச்சி பிடிச்ச பிடிச்சி எழுத்து 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 எடுக்க விடுறியா? அதனால என் பையனுக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கு வாரிசணும், அதனால இந்த பொண்ணை கட்டி விட்டுட்டு என் பையனுக்கு வந்து இன்னொரு திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ பையனுக்கு குறை இருக்குது. பொண்ணு எப்படி பண்றான் பாரு. சண்டை போடுறான். என்ன சாலை வச்சுக்கிட்டு என்னட்டு சண்டை போடுறியா? என்னட்டு சண்டை போட்டியா? எனக்கு தெரிஞ்சு லாக் பண்ணிட்டேன். லாக் 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 பசங்களுக்கு